வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு சிஐடி பிடிச்சிருக்கா இல்ல கிரைம் பேட்ரோல் பிடிச்சிருக்கான்றதா சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிஐடியை விட கிரைம் பேட்ரோல் பார்த்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பிரியங்கான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபன் கடை தான் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல சப்ளை பண்றாங்க போல. அந்த மாதிரி தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணு கூட ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு போல. இப்ப இவங்க தான் பொண்ணெல்லாம் பாத்துக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்பிகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு தான் டிஃபன் சென்டர் வைக்கிறதுக்கு நிறைய காசுலாம் தந்திருப்பாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்டு வீட்டுல பொருள்லாம் தரதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அந்த அம்பிகான்ற ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்பிகா வீட்டுல ஒரு பையன் வேலை பார்க்கறான். இந்த பையன் பேரு தீபன் அப்படின்றது. இவன் தான் தூக்கிட்டு போற வேலையெல்லாம் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி அம்பிகாக்கு எதிர் வீட்டுல ஒரு நபர் இருப்பாரு, பேரு அசோக் அப்படின்றது. அந்த அசோக் இந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்காக வராரு. அந்த அசோக் இருக்கார்ல, இவங்களுக்கு நிறைய காசு தந்திருப்பாரு போல. அந்த காசை திரும்பி தான் கேட்கிறாரு. அந்த காசை கூட திரும்பி தர தேவையில்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரியங்காக்கு பெருசா விருப்பம் கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட் அம்பிகா இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவருமே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப என்கிட்ட வாங்கின காசை வட்டியோட சீக்கிரமா அடைக்கிற வழிய பாரு, இல்லனா உன்னோட கடையே எழுதி வாங்கிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரியங்கா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கும் சட்டத்தை பத்தி தெரியும், அப்படிலாம் உங்களால எழுதி வாங்க முடியாது, முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அம்பிகா தான் இவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பிகா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவ அப்பா இல்லாம கஷ்டப்படுவா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அசோகா சுத்தமா பிடிக்காது. அவரோட ஆக்டிவிட்டியே சரி கிடையாது. அதனால எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இந்த அம்பிகாவை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் சிங்கிளா தான் இருந்துட்டு இருக்காங்க. நீ கல்யாணமே பண்ணிக்காம சிங்கிளா இருக்கல்ல, என்னாலையும் சிங்கிளா இருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் பிரியங்கா சொல்றாங்க. இப்ப பொண்ணை கூட்டிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பொண்ணுமே நடந்த பிரச்சனையை நினைச்சு பயப்படுறா. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல தூங்க ஆரம்பிச்சிடுறா. பொண்ணு தூங்கிட்டாளான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. தூங்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாங்க. பைக்ல தான் எங்கேயோ போறாங்க. எங்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப கார்த்திக் அப்படின்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவருமே ஒரு பொம்மை எடுக்கிறாரு. அந்த பொம்மையோட தலையை பிக்கிறாரு. அதுக்குள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம் எதையோ செட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன செட் பண்றாரு அப்படின்றத கிளியரா நமக்கு காட்டல. இந்த வேலையெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க போல. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப 4 மாசம் கழிச்சு பிரியங்காவை நமக்கு காட்டுறாங்க. பிரியங்கா சில தகவல்லாம் சேகரிச்சுட்டு இருக்காங்க போல. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல முகமூடி போட்ட மாதிரி நிறைய ஆட்கள் வராங்க. அவங்களுமே பிரியங்காவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியங்காவும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி தள்ளி விட்டு ஓடுறாங்க. ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல, வண்டியை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை அடிச்சு தூக்கிடுறாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பிரியங்கா அசோக பாக்குறதுக்காக வராங்க. 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருப்பாங்க போல. இப்ப வட்டியோட அந்த கடனை அடைச்சிடுறாங்க. அதுக்குள்ள எப்படி உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்கப்புறம் என் பொண்ணு முன்னாடி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைச்ச, என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு தான் இங்க இருந்து போயிருப்பாங்க. கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அதனால பொண்ணு கூட சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் பண்ண அந்த குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வச்சிருக்க எல்லா ரெக்கார்டையும் எரிக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல எரிக்கிறாங்க. எதனால எரிக்கிறாங்க, எதனால ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ ஒரு வில்லேஜ்ல இருக்க லத்தான்னு ஒருத்தங்களை நமக்கு அந்த லத்தா கிச்சன்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் தேவ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க இடுப்புல சூடு வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு கட்டையை கொண்டு வராரு. இவங்க இடுப்புலயே சூட வச்சிடுறாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. வீட்டுல நான் மட்டும் இல்ல, என் தம்பியும் இருக்கான்றது உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி இடுப்பை காட்டிட்டு இருக்க, அவனை செடியூஸ் பண்ண பாக்குறியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்படிலாம் இல்லங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அடிக்கடி இவர் சந்தேகப்பட்டு ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணுவாரு போல. இதெல்லாம் இவரோட தம்பி விஷாலும் கவனிக்கிறான். எதுவும் கேட்காம சைலண்டா போறான். ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததா இவங்களுக்கு பாடி கிடைச்சிருக்கும். அந்த பாடி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா பிரியங்காவோட பாடியா தான் இருக்கும். இப்ப சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தகவலை கொடுத்திருப்பாங்க. பாக்குறதுக்காக அம்பிகா தான் வந்திருக்காங்க. பாடியை பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா எங்க போனாங்க, ஏன் இன்னும் வரலன்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணு கேக்குறா. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அம்பிகா ஆண்டி போயிருக்காங்க. நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுல பாத்துக்கிற தீபனும் சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப இன்ஸ்பெக்டரும் அம்பிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இது சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, திட்டமிட்டு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி தெரியுது. அவங்களுக்கு யாராவது எதிரிங்கன்னு இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவளுக்கு எதிரிங்கன்னு யார் இருக்க போறா, யாருமே அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா அவளுக்கும் அசோக்னு ஒருத்தருக்கும் சண்டைலாம் நடந்தது, இதுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி நடந்த சண்டையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த அசோக்கை விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்பதான் லேடி அசிஸ்டன்ட் கலெக்ட் பண்ணி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. திட்டமிட்டு தான் ஒரு குட்டி யானையில வச்சு இடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. சோ கண்டிப்பா இது கொலை தான். இந்த குட்டி யானை கண்டிப்பா ஃபேக் நம்பர் தான் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. யார் இடிச்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப தேவ நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் குட்டியான ஓட்டுறவர் போல இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இவர் தம்பி விஷால் உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். இவருமே படிச்சது தான் இருந்தியா இல்ல நான் வந்தோட மட்டும் நடிக்கிறியான்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ணா படிச்சது தான் இருந்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவர் எப்ப பாரு இவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டு பேசுவார் போல. இப்ப கூட ஒய்ஃபோட இடுப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்களான்ற மாதிரிலாம் பாக்குறாரு. நான் இல்லாத சமயம் ஏதாவது பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபை கோவப்பட்டு அடிக்கிறாரு. அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தம்பி தடுக்கிறான். நீ ஏன்டா தடுக்கிற, உனக்கு ஏன் கோவம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு. ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அசோக்க பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த அசோக் இருக்கார்ல, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மட்டும் கேட்க மாட்டாரு, நம்ம பார்ட்னர் ஆயிரலாம், சேர்ந்து டிஃபன் கடையை நடத்தலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அவங்க ஏத்துக்கலன்றதுக்காக ஆளை வச்சு இப்படி பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாரு. சார், நான் எதுக்காக சார் கொலைலாம் பண்ண போறேன்? அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு 10 லட்சம் ரூபாய் சிங்கிள் பேமெண்டா தந்தா. ஒரு சாதாரண டிஃபன் கடை வச்சிருக்கவளுக்கு எப்படி 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது? அந்த கேள்விக்கான பதில தேடுங்க சார். அவ கண்டிப்பா தப்பான வேலை பண்றா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதையுமே இவங்க மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. கார்த்திக்னு ஒருத்தர் பொம்மையை ஓபன் பண்ணி ஏதோ பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா பொம்மையோட தலைக்குள்ள இவர் கேமராவை தான் வைக்கிறாரு. கண்ணு வழியா கேமரா ரெக்கார்ட் ஆகுது. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவர் பாக்குறாரு. இவர் ரெடி பண்ண பொம்மையை பேக்லாம் பண்றாரு. யாருக்கோ கிஃப்ட் பண்றதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த சின்ன பொண்ணுமே அம்மா எப்ப வருவாங்கன்ற மாதிரி கேக்குறா. பிரியங்கா இறந்து போனதை பத்தி சொல்ல முடியாதுல்ல, அதனால இவங்களுமே அதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. உன் அம்மா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காமா, சீக்கிரமாவே வந்துருவா அப்படின்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணை சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அம்பிகா கிட்ட பேசுறதுக்காக வராரு. அசோக் கிட்ட மொத்த கடனையும் அடைச்சிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் சிங்கிள் பேமெண்டா தந்திருக்காங்க. ஏது அவங்களுக்கு அவ்வளவு காசு? இத பத்தி ஏதாவது தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இத பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு அசிஸ்டன்ட் மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது பிரியங்கா இருக்காங்கல்ல, வேற ஒரு இடத்துல ஆபீஸ் மாதிரி எடுத்து நடத்தி இருக்காங்கன்றது தெரிய வருது. நான் உடனே வரேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது தானே ஆளுங்க வந்தாங்க. அந்த ஆபீஸ்ல எரிஞ்ச நிலைமையில பொருட்கள் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. எப்பத்துல இருந்து இந்த இடத்துல இருக்காங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒரு 4 மாசமா இங்கதான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஒரு பக்கம் டிஃபன் கடை நடத்தி இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆபீஸ் புடிச்சு ஏதோ பண்ணிருக்காங்க. அப்படி என்ன பண்ணிருக்காங்க? இவங்க பண்ணது வேற யாருக்கோ பிரச்சனையை தந்திருக்கு போல, அதனாலதான் இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரெக்கார்டெல்லாம் எரிச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ல வேற ஏதாவது கிடைக்குதான்றத நம்ம தேடி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு தேவன் ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவர் இப்ப படுத்த படுக்கையா இருக்காரு. என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு தெரியல. தேவோட ஒய்ஃப் லத்தா இருக்காங்கல்ல, இதை நம்ம கண்டிப்பா பண்ணுமா வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா விஷால் இருக்கான்ல, இதை கண்டிப்பா நம்ம பண்ணணும், அப்பதான் லைஃப்ல நம்ம நிம்மதியா இருக்க முடியும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப தேவ் படுத்த படுக்கையா இருக்காருல, அவர் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடு ரோட்ல தான் அவரை படுக்க வச்சிடுறாங்க. இந்த வழியா ஒரு அம்பாசிடர் கார் வருது. அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, தேவ் மேல ஏத்தி தேவ சாவடிச்சிருது. அது திட்டமிட்டு தான் ஏத்துதா இல்ல தெரியாம வந்து ஏத்துதான் தெரியல. அந்த ஆபீஸை எதுக்காக பிரியங்கா புடிச்சு வச்சிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா பிரியங்கா இருக்காங்கல்ல, சின்ன சின்ன கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருப்பாங்க. அதாவது டிடெக்டிவா செயல்படுவாங்கல்ல, அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அப்ப ஏதோ ஒரு கேஸை விசாரிக்க போகும்போது தான் உங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு போல. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை தான் அந்த ஆளுங்க எரிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது கிடைக்குமா பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எரியாத மாதிரி சில இடங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுலதான் இவங்க ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சிலரோட பேரை ஷார்ட் ஃபார்ம்ல அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி வச்சிருக்காங்க, ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க எங்க போனாங்க வந்தாங்கன்றது மூலியமா யாரை பத்தி விசாரிச்சாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம்ல. அந்த மாதிரி இவங்க எங்க போனாங்க வந்தாங்கன்றத விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி லத்தாவை நமக்கு காட்டுறாங்க. லத்தாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, அதனால லத்தாவை சில ரிச்சுவல் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. நீ தனியா எப்படி இருக்க முடியும், அதனால இந்த விஷால கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. சரின்ற மாதிரி லத்தாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஊரை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் அம்பிகாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உங்க ஃப்ரெண்ட் பிரியங்கா டிடெக்டிவ்
எஃபெக்டிவா செயல்பட்டு இருக்காங்க, 2-3 கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்க, அதுல வருமானம் வந்து அந்த வருமானத்தை கூட அசோக் கிட்ட தந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இத பத்திலாம் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. சார், பிரியங்காவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் லாயரா தான் இருந்தாரு, அவருக்கு சப்போர்ட்டிவா இவ ஹெல்ப்லாம் பண்ணுவா, இவளுக்கு நிறைய லா பாயிண்ட்லாம் தெரியும், இவ டிடெக்டிவா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா டிடெக்டிவ் வேலையை பாக்குறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க, அந்த லேடியும் ரூம்குள்ள வந்துடுறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை மாத்தணும்ன்ற மாதிரி கலட்ட போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த கார்த்திக் இருக்காருல பொம்மை வழியா கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த பிரியங்கா எங்கெல்லாம் போனாங்கன்றத விசாரிக்க சொன்னார்ல, அசிஸ்டன்ட்ங்க விசாரிச்சிருக்காங்க, திரும்ப திரும்ப ஒரு வீட்டுக்கு அவங்க போயிட்டு வந்திருக்காங்கன்றது தெரிய வருது. அது என்ன வீடுன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் கூட்டு வந்துடுறாரு. அது வேற யாரோட வீடும் கிடையாது, நமக்கு தேவ்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அந்த தேவோட வீடா தான் இருக்கும். தேவ் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த தம்பி கிட்ட தான் பேசியிருக்காங்க. தம்பி கிட்ட அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த லதா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒருத்தங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்ன விஷயமா வந்தாங்கன்னு கேக்குறாரு. லதா என்ன சொல்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வேகமா இந்த இடத்துக்கு விஷால் வந்துடுறாரு. வந்த விஷால் இருக்கார்ல, சில கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீமை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தாங்க, வேற எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது சரி, நீ யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தான் இவங்களோட ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொல்றாரு. எது, நீ ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குல்ல, அதனால தான் இப்படி ஷாக் ஆகுறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேரை பத்தி பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தேவ பொறுத்த வரைக்கும் கேன்சர் வந்திருக்கு போல, ரொம்ப நாள் படுத்த படுக்கையா தான் இருந்தாரு, திடீர்னு வெளியே போயிருக்காரு, அப்பதான் கார் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தேவ் இருந்த வரைக்கும் லதாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் என்ன யோசிக்கிறாருன்னா, தேவ் இருந்த வரைக்கும் ஒய்ஃபையும் தம்பியும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காரு, அவர் படுத்த படுக்கையா இருக்கும் போது இவங்க 2 பேர் சேர்ந்து எதுக்காக சாவடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த ஆங்கிள் விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சொல்ல முடியாது, இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் பிரியங்கா வந்து பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. பிரியங்கா அந்த ஆக்சிடென்ட்டை தான் சந்தேகப்பட்டிருக்கானா, நம்மளும் அந்த மாதிரி சந்தேகப்பட்டு விசாரிப்போம், அது மூலியமா ஏதாவது கிடைக்க வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சின்ன பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறா. ஆக்சுவலா கார்த்திக் ரெடி பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு பொம்மை தான் வந்திருக்கு. இந்த பொண்ணோட அம்மா அனுப்புன மாதிரி அம்பிகா தான் இந்த பொம்மையை வாங்கி வச்சிருக்காங்க. என் அம்மா எப்ப வருவாங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறா. சீக்கிரமா வந்துருவாங்கன்ற மாதிரிலாம் தீபன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சில விஷயங்களை இந்த பொண்ணு யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த அம்மா வேலை விஷயமா வெளியே போவாங்க, அம்மா போகாதீங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. போயிட்டு அம்மா சீக்கிரமா வந்துருவன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. இன்னும் வராம இருக்காங்கல்ல, இதை நினைச்சு இந்த பொண்ணு ஃபீல் பண்றா. எப்பதான் வருவீங்க அப்படின்ற மாதிரி பொம்மையை பார்த்து சோகமா பேசிட்டு இருக்கா. கார்த்திக் ரெடி பண்ற பொம்மை மாதிரியே இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன், அதே பொம்மைன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அதே பொம்மைன்ற மாதிரி நமக்கு எந்த இடத்துலயும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, லோக்கல் இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராரு. அந்த ஆக்சிடென்ட் கேஸை பத்தி தான் கேக்குறாரு. சார், அது ஆக்சிடென்ட் தான், டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க கேஸை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. காரை பத்தி டீடைல் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. அது ஒரு அம்பாசிடர் காரு சார், அந்த காரை எங்களால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. பிரியங்கா இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கா, அதுக்கப்புறம் தான் பிரியங்காவை சாவடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஏன் டாக்டரை போய் பார்க்க கூடாது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி விஷாலை நமக்கு காட்டுறாங்க. விஷால் கிட்ட யாரோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. நீங்க அங்க இருக்கிறது நல்லது இல்ல, போலீஸ் திரும்பி விசாரிக்கிறதுக்காக வருவாங்க, அதனால வேற ஒரு இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த விஷால் ஏத்துக்கிறான். இவங்க கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா பிரியங்கா ஷார்ட் ஃபார்ம்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதை இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது. அதாவது தேவ் லதாவோட பேரை தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க, ஷார்ட்டா எழுதி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க லதாவை பத்தி விசாரிச்சிருக்காங்க, ஏதோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத தீபன் பாக்குறான். ஃபீல் பண்ணாத, அம்மா சீக்கிரமா வந்துருவாங்கன்ற மாதிரிலாம் தோல் மேல கைய போடுறான். கொஞ்சம் தப்பா தான் டச் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா பிரியங்கா இருக்காங்கல்ல, உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரணும், குட் டச் பேட் டச் சொல்லி தரேன், இந்த மாதிரிலாம் டச் பண்ணா அது பேட் டச், நீ உடனே அங்கிருந்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு பேட் டச் மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு வேகமா அம்பிகா கிட்ட சொல்ற மாதிரி ஓடிட்டு இருக்கா. ஆனா இவன் வாயை மூடிடுறான். பேசாம இருன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியாம இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, நமக்கு நடுவுல கார்த்திக்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அந்த கார்த்திக் தான் டாக்டரா இருப்பாரு. தேவுக்கு நடந்தது கண்டிப்பா ஆக்சிடென்ட்டான்னு கேக்குறாரு. ரிப்போர்ட்டை பார்த்து தான் சார் சொல்ல முடியும், எனக்கு மறந்துருச்சுன்ற மாதிரி ரிப்போர்ட்டை பாக்குறாரு. சார் கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் இவங்க கிட்டயும் காமிச்சிட்டு இருக்காரு. சரி, இந்த ரிப்போர்ட்டை பத்தி பிரியங்கான்னு ஒருத்தங்க விசாரிக்கிறதுக்காக வந்தாங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அந்த மாதிரி பேர்ல யாருமே விசாரிக்கிறதுக்கு வரலன்னு கார்த்திக் சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கிளம்புறாரு.
இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது பிரியங்கா சாகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அசோக்கு பிரியங்கா மேல ஒரு கண்ணு இருக்கும், அவங்க வச்சிருக்க கடை மேலயும் ஒரு கண்ணு இருக்கும். இது சார்ந்து இவர் அம்பிகா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. அந்த கடை எனக்கு வேணும், பிரியங்காவும் எனக்கு வேணும், எனக்காக பேசி பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கண்டிப்பா பேசி உங்க கூட சேர்த்து வைக்கிறேன், எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும்னு கேக்குறாங்க. நான் அந்த அமௌண்ட்டை தரேன்ற மாதிரிலாம் இவர் பேசியிருப்பாரு. இவங்க போன்ல பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. யாருன்ற மாதிரிலாம் இவங்க ஷாக்க வராங்க. திரும்பி பார்த்தா தீபன் தான் கைய வச்சிருப்பாரு. நீ தான் கைய வச்சியா, வேற யாரோ வந்துட்டாங்கன்னு பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சுறாங்க. என்ன கொஞ்சுறாங்கன்ற மாதிரி நம்மளே ஷாக்க வரும். அப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் போயிட்டு இருக்குன்னு தெரிய வருது. இவங்க கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா அந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துறா. இவங்க வீட்லயும் நடுவுல வந்து இருப்பால, இத பார்த்து ஷாக் ஆயிடுறா. இவ வேற பாத்துட்டாலே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஷாக்க வராங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, லதாவையும் விஷாலையும் லாக் பண்ணி விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க 2 பேரும் இப்ப வீட்ல இல்ல, எங்கேயோ தப்பிச்சு போயிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்குள்ள எங்க தப்பிச்சு போனாங்க? அப்ப தப்பிச்சு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப அவங்க 2 பேரும் நமக்கு காட்டுறாங்க. போன்ல பேசின நபர் இருக்கார்ல, ஒரு வீட்டை புடிச்சு தந்திருக்காரு போல, இங்க கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த கார்த்திக்கு ஃபேக்கா தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணுவாரு போல. போலீஸ்லாம் வந்தோட பயந்துடுறாரு. இவருக்கு வேலை கொடுக்குற ஒருத்தனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. நீ சொன்ன மாதிரி பண்ண, ஆனா இப்ப போலீஸ்லாம் வராங்க, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மேல் இடத்தை சேர்ந்தவனும் சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் புதுசா ஒரு தகவலை சேகரிச்சிருக்காரு. ஆக்சுவலா கிரீஷ்னு ஒருத்தர் படுத்த படுக்கையா இருந்திருப்பாரு. அவருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. எந்த கார் இடிச்சுது அப்படின்ற மாதிரி இவர் விசாரிச்சிருப்பாரு. தேவோட கேஸ்ல ஒரு கார் சம்பந்தப்பட்டதுல அதே கார் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு. இந்த கேஸ்லயும் சரி, அந்த காரை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைச்சிருக்காது. பிரியங்கா ஷார்ட்டா எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதுல கிரீஷ் பேர் இருக்கான்னு செக் பண்றாங்க. கிரீஷோட பேரும் இருக்கு. சோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கலாம்ன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. சார் கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் சார், எந்த ஒரு ஃபவுல் பிளேவும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சுதான் நாங்க முடிவு எடுத்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் யார் பண்ணிருக்கான்னு பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதே கார்த்திக் தான் இந்த போஸ்ட்மார்ட்டத்தையும் பண்ணிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை எப்படி கொடுத்திருக்காரோ அதே மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்காரு. இப்போ அவங்க ஷார்ட்டா எழுதினதுல கவனிக்கிறாங்க. கார்த்திக் மேலயும் சந்தேகம் இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சோ போலீஸ்க்கு கார்த்திக் மேல சந்தேகம் வந்துருது. கார்த்திக் அமிக்கி விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா வீட்டுக்கு வராங்க. பார்த்தா கார்த்திக்கோட அம்மா தான் இருக்காங்க. கார்த்திக் வீட்ல இல்ல, வெளியே போயிருக்கான்னு சொல்றாங்க. இப்ப கார்த்திக்கோட ரூம் எல்லாம் செக் பண்ணலாம்ன்ற மாதிரி இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் நிறைய பொம்மை வச்சிருக்காரு, அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருள்லாம் வச்சிருக்காருன்றது தெரிய வருது. என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. என் பையனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ரெடி பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி இந்த விஷயத்தை தான் பண்ணுவான், ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெடி பண்ணவர் எவ்வளவு தூரம் சிக்னல் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணலான்றதுக்காக பக்கத்து ரூம்ல அந்த பொம்மையை வச்சிருவாரு. அந்த சமயம் பார்த்து கார்த்திகோட அம்மா சாரியை கலட்டுறதுக்காக வந்திருப்பாங்க. அம்மா அம்மா நிறுத்துங்கன்ற மாதிரி இவர் தடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பொம்மையில கேமரா இருக்கிறத அம்மா கவனிச்சிருப்பாங்க. என்னடா இதெல்லாம், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி பையன் சொல்றாரு. ஆனா பையன் ஏதோ தப்பான காரியம் பண்ண போறான் போல அப்படின்ற மாதிரி அம்மா யோசிச்சிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் பிரசன்ட்ல போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எதனால அவர் பொம்மையில கேமரா ரெடி பண்றாரு அப்படின்றது தெரியல. அவருக்கு வேண்டிய யாரையாவது ஸ்பை பண்றதுக்காக இப்படி பண்றாரா என்னன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. தேவ்னு ஒருத்தர் இறந்து போன மாதிரியே கிரீஷ்னு ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, கிரீஷோட ஒய்ஃபை பார்த்து பேசலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதை பத்தி எல்லாம் பேச எனக்கு விருப்பம் இல்ல, நானே கவலையில இருக்கேன், முதல்ல இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்றாங்க. இவருமே பிரியங்காவை தெரியுமான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. இவங்களுக்கு தெரியும் போல, அதான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றான்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சட்டுன்னு கதவை சாத்திடுறாங்க. இப்ப பாஸ்டல்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பொண்ணை பாக்குறதுக்காக பிரியங்கா வந்துடுறாங்க. இப்ப பொண்ணுமே அம்மா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த அம்பிகா ஆன்ட்டி பண்ணாங்கல்ல, அதை பத்தி சொல்லான்ற மாதிரிலாம் யோசிக்கிறா. அதுக்குள்ள அம்பிகா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே டாபிக்க மாத்திடுறாங்க. அதை சொல்லாது அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் சொல்ல மாட்டா. இந்த பொண்ணு பிரசன்ட்ல அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. கார்த்திக் இருக்காருல, இது வரைக்கும் 8 ஆக்சிடென்ட் கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் தந்திருக்காரு. அந்த 8 கேஸ்ல இருக்கவங்களோட பேரையும் இவங்க எழுதிடுறாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் மேட்ச் ஆகுதான்ற மாதிரி பிரியங்காவோட நோட்ல செக் பண்றாங்க. 8 பேரோட பேரும் மேட்ச் ஆகுறது தெரிய வருது. அந்த 8 பேருமே இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இன்சூரன்ஸ்க்காக தான் இது நடக்குதுன்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த இன்சூரன்ஸ் ஹெட்டா இருக்க நபரோட பேரு மனிஷ் அப்படின்றது. அவருமே போலீஸ் விசாரணையை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறதெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. அப்ப மனிஷோட அசிஸ்டன்ட் இருக்காருல, இவர்கிட்ட டாக்குமெண்ட்ல சைன்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காரு.
வந்திருக்காரு. இவருமே டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் பிரியங்காவை சில ஆளுங்க சேர்ந்து கொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஆளுங்க இப்ப கார்த்திகை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் கார்த்திக் கேட்கிறாரு. ஆக்சுவலா கார்த்திக் மாட்டினா மேல் இடத்துல இருக்கவனா மாட்டுவான்ல, அதனால தான் அவன் கார்த்திக் கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருக்கான். அதனால தான் அவனோட ஆட்கள் கார்த்திகோட கதையை முடிச்சிடுறாங்க. ரெண்டாவது கிரீஷ்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரோட ஃப்ரெண்ட் அவருக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. ஆக்சுவலா கிரீஷ்க்கு கேன்சர் மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், கைக்கெல்லாம் விழுந்திருக்கும், ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருப்பாரு. அந்த நிலைமையில இருக்க ஒரு ரோட்டுக்கு போனாரு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னாங்க. சுத்தமா என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சம்பந்தப்பட்டு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமா இருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. தேவோட கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த லதா ஏதோ தப்பு பண்ணி தான் அந்த ஆக்சிடென்ட்டா நடத்தியிருக்காங்க. அதே சமயம் கிரீஷோட கேஸை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் சம்பந்தப்பட்டு தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. லதாவை நம்மளால பிடிக்க முடியல, ஆனா கிரீஷோட ஒய்ஃப் கிட்ட பிடிச்சி விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிரீஷோட ஒய்ஃபோ நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியே போலான்னு பார்த்தா ஒருத்தர் இவங்களையே கண்காணிச்சிட்டு இருக்கான். அந்த மேல் இடத்துல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் ஆளை விட்டு கண்காணிக்கிறாரு போல. இவங்களுமே பயந்து கதவை சாத்திடுறாங்க. லதாவும் விஷாலும் ஒரு இடத்துல தங்குனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல விஷ வாயுவை ஒருத்தர் லீக் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க ரெண்டு பேரோட கதை முடிஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்காக வராரு. ரெண்டு பேருமே உள்ள செத்து போயிருக்காங்க. மேல் இடத்துல கதையை முடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் இவர் முடிச்சிருக்காரு. 8 பேருக்கு மேல ஏமாத்தி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. இதனால சந்தேகப்பட்டு தான் பிரியங்கா விசாரணை பண்ணிருக்காங்க. யாருக்காக இந்த விசாரணையை பண்ணாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. நேர்ல மீட் பண்ண வாங்க சார், ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல இந்த சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இந்த விஷயத்தை அம்பிகா கவனிக்கிறாங்க. கவலைப்படாத, உன்னோட அம்மா சீக்கிரமா வந்துருவாங்க, அழாது அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாங்க. அம்மா வராததை நினைச்சு நான் அழுவல, தீபன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு தீபனை பிடிக்கும், ஆனா அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாருன்றதை இவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ்க்கு ஹெட்டா மனிஷ்னு ஒருத்தர் இருந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மனிஷ் தான் இன்ஸ்பெக்டரை வர வச்சிருக்காரு. இப்போ உட்காந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி டக்கு நிறைய இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால மனிஷ்க்கு லைட்டா டவுட் வந்திருக்கும், யாரோ ஏதோ தப்பு பண்றாங்கன்ற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆயிருக்கும். பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அந்த பிரியங்காக்கு டிடெக்டிவ் மூளை இருக்கிறது இவருக்கு தெரியும். எனக்காக இந்த கேஸை நீ சால்வ் பண்ணும், இந்த லிஸ்ட் எல்லாம் பாருன்ற மாதிரி காட்டுறாரு. இவங்க செக் பண்றது மூலியமாவே ஏதோ ஃபவுல் பிளே நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. கவலைப்படாதீங்க சார், நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவ கண்டுபிடிக்கவும் செஞ்சிருக்கா, அதுக்குள்ளதான் யாரோ அவளை இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் மனிஷ் சொல்றாரு. அட்வான்ஸா காசு கேட்டா நானும் தந்தன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சோ அந்த அசோக் கிட்ட கொடுத்த காசு எப்படி வந்ததுன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது. இப்ப அசிஸ்டன்ட்டுக்கு லேடி அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, கிரீஷோட ஒய்ஃப் அப்ரூவரா மாறதா ஏத்துக்கிட்டாங்க. கால் பண்ணி சொன்னாங்க அவங்களே ஸ்டேஷனுக்கு வராங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஸ்டேஷனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், அவங்களுக்கு உடனே பாதுகாப்பு தாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. கிரீஷோட ஒய்ஃபை வெளிய இருந்து ஒருத்தன் வேவ் பார்த்தான் பாத்தீங்களா, அவன் கண்ணில் படாம தான் இவங்க ரோட்டுக்கு வந்திருக்காங்க. சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பின்னாடியே ஒரு குட்டியான வருது. அந்த குட்டியான இவங்களை அடிச்சு தூக்கிடுது. ஆக்சுவலா எதிர போலீஸுங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. எப்ப நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் இப்பதான் நடந்தது, அந்த வண்டி ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அங்க பார்த்த ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதனால போய் பிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரோட வண்டி மூலியமா பயங்கரமா சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல தகவல் எல்லாம் கொடுத்து அந்த வண்டியை இவங்க பிடிச்சிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. மனிஷ் கிட்ட ஃபைல் எல்லாம் தந்து ஒருத்தர் சைன் வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த நபரை நமக்கு காட்டுறாங்க. அவருமே வேலையை முடிச்ச மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அதுக்குள்ள போலீஸுங்களாம் மொத்தமா வந்து இந்த இடத்துல இவரை லாக் பண்ணிடுறாங்க. இவர் தான் ஹெட்டா இருந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப இவரை உட்கார வச்சு எப்படி இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் பண்ண விஷயத்த பத்தி சொல்லிட்டாரு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்க்குற ஒருத்தரை இவர் கரெக்ட் பண்ணிடுவாரு. உனக்கு கமிஷன் மாதிரி தரேன், நான் சொல்ற மாதிரி பேசுன்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா கேன்சரால படுத்த படுக்கையா தேவ் இருப்பாரு. இவன் அவங்க கிட்ட வந்து பேசுறான். இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், நான் பேசி வாங்கி தரேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இன்சூரன்ஸை போட வச்சிருப்பான். ஏற்கனவே சாவர நிலைமையில இருக்கவங்க தான் இவங்களோட டார்கெட்டா இருப்பாங்க. ஆனா அவங்க நல்லபடியா தான் இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் இவங்களுக்கு செல்லுன்ற மாதிரி போட்டுருவாங்க. கொஞ்ச நாள்ல இவங்களே அவங்களோட கதையை முடிச்சிருவாங்க. அது மூலியமா பெரிய லெவல்ல அமௌண்ட் வரும்ல, அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் காசை தருவாங்க. மீதி காசை இவங்கெல்லாம் பிரிச்சு எடுத்துப்பாங்க. ஆக்சுவலா ஒரு அம்பாஸ்டர் காரை வச்சு இடிப்பாங்கல்ல, இவங்களுக்காக வேலை பார்க்குற ஒருத்தன் தான் இடிச்சிருப்பான். அவன் தான் கிரீஷோட ஒய்ஃபையும் இடிச்சு சாப்பிடிச்சிருப்பான். அவன் போலீஸ் கிட்ட மாட்டிடுறான். அதே மாதிரி இவருக்காக வேலை செஞ்சு எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. இவர் தான் அவங்க எல்லாருக்குமே ஹெட்னு தெரிய வருது. போலீஸுங்க வண்டிக்காரனை பிடிச்சி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் காசு கொடுத்து தான் இன்ஸ்பெக்டருங்களை அந்த மாதிரி பண்ண வச்சிருப்பாரு. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டரையும் வேலை கொடுத்து இவர் வாங்கியிருப்பாரு. அதனால தான் இந்த விஷயத்தை இவர் ரொம்ப ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா மனிஷ் இருக்கார்ல, டவுட் வந்த மாதிரி விசாரிக்கிறதுக்காக தான் பிரியங்காவை செட் பண்ணிருப்பாரு.
பிரியங்காவும் விசாரிச்சு நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மனிஷ் சொல்லி பிரியங்கா விசாரிக்கிறாங்கன்றது இவருக்கு நல்லா தெரியும். பிரியங்கா விசாரிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாட்டி போன்ற மாதிரி பயம் வந்திருக்கும். அதனால தான் விசாரிச்ச டாக்குமெண்ட்டை கொளுத்திருங்க, அவ கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவர் செட் பண்ண ஆளுங்க இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு வழியா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட இத பத்திலாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப லேடி அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராங்க. அம்பிகா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல வேலை பார்க்குற தீபன் இருக்கார்ல, அந்த சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு. அம்பிகா தீபன் கூட க்ளோஸா இருக்கிறது உண்மைதான். ஆனா தீபன் தப்பு பண்ணா சப்போர்ட் பண்ற லெவலுக்கு எல்லாம் க்ளோஸா இல்ல. அதனால தான் மாட்டி விட்டுருக்காங்க. சரி, அவன் மேல ஆக்ஷன் எடுப்போன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.